யார் இந்த மூன்று பெண்கள் தெரியுமா? ஒவ்வொருவரின் பின்னணியும் கேட்கும் போதே மனம் நொறுங்கி போகும். இவர்களை வேட்பாளராக நிறுத்தி வரலாற்று வெற்றி பெற்ற பாஜக வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம். வீடு வீடா சென்று வீட்டு வேலை செய்து மாதம் 2500 ரூபாய் சம்பாதிச்சு குடும்பம் நடத்துற ஒரு பெண் எம்எல்ஏ ஆக முடியுமா? எம்எல்ஏ ஆவத கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியுமா? முடியாது. வீட்டு வேலை செய்யும் சாதாரண பெண்களுக்கு எந்த கட்சியாவது சட்டசபை தேர்தல்ல தொகுதிகள் ஒதுக்குமா? ஒதுக்காது. ஏன்னா தேர்தல்ல போட்டியிட லட்சக்கணக்கான ரூபாய் வேணும். இது போன்ற மகளிர் கிட்ட இவ்வளவு பெரிய தொகை இருக்காது. இவர்கள்ல பலர் சிறந்த குடும்ப பெண்களா இருப்பாங்க. சிறிய வருமானத்துல தங்கள் குடும்பத்தை மிக சிறப்பா நடத்துவாங்க. இவர்கள்ல சிலர்கிட்ட நல்ல ஆளுமை பண்புகள் இருக்கும். அந்த ஆளுமை பண்புகளை யாராலும் அடையாளம் காண முடியாது. அந்த பண்புகள் அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமே பயன்படுமே தவிர பொதுமக்களுக்கு பயனளிக்காது. ஏன்னா அவர்கள் பொது வாழ்வுல இருக்கிறது கிடையாது. அப்படி ஒரு பெண்ணத்தான் உலகிற்கு அடையாளம் காட்டுச்சு மேற்கு வங்க பாரதிய ஜனதா. வாங்க யார் அந்த பெண் என்று யார் யார் என்றும் பார்க்கலாம். வர்தமான் கிழக்கு என்னும் பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்க ஆஸ்கிராம் எனும் சிற்றூர்ல வசிக்கிறாங்க கலிதா மாஞ்சி என்னும் 33 வயது பெண். 7 சகோதரிகள் ஒரு சகோதரனோட பிறந்தவங்க கலிதா. இவருடைய சிறு வயதிலேயே கூலி வேலை செய்து வந்த இவங்களுடைய தந்தை இறந்துட்டாரு. மொத்த குடும்பமும் வருமானம் இல்லாம தவிச்சிருக்காங்க. குடும்ப பாரம் சகோதரிகளின் மீது விழுந்திருக்கு. வறுமை கோர தாண்டவம் ஆடி இருக்கு. ஆனா இந்த சகோதரிகளுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கு அது. இந்த சூழ்நிலையில இருந்து மீண்டெழ விரும்பினாங்க. 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்க கலிதா தான் வசிக்கும் பகுதியில பாஜகவில் இணைந்து 10 ஆண்டுகள் கடும் பணியாற்றினாங்க. புதிய விஷயங்கள் பலவற்றை கற்றுக்கிட்டாங்க. பல விஷயங்கள் புரிந்துகிட்டாங்க. அயராது உழைச்சாங்க. களப்பணியாற்றுவதில் கலிதாவின் ஆர்வத்தையும் நேர்த்தியையும் கண்ட கட்சி தலைவர்கள் அவரை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த விரும்பினாங்க. கட்சிக்கு அவர் ஆற்றிய பணிக்கு கைமாறு செய்ய விரும்பினாங்க. கலிதா வசித்து வந்த ஆஸ்கிராம் பகுதியில் பாஜக வேட்பாளரா இந்த முறை நிறுத்தப்பட்டாங்க கலிதாவின் 10 வருட அரசியல் அனுபவம் அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. பாஜகவினரின் பூரண ஒத்துழைப்போட கடுமையான பிரச்சாரம் செய்தாங்க கலிதா. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை 12,000 வாக்குகளுக்கும் அதிக வித்தியாசத்துல தோற்கடிச்சு வெற்றி வாகை சூடினாங்க கலிதா. வாழ்க்கையில இந்த அளவுக்கு உயர முடியும் என்பதை கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க கலிதா. ஆனா அதை சாதித்து காட்டுச்சு பாஜக. மிகவும் பிற்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கூட பெண்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல முடியும் என்பது அசாதாரணமான விஷயம். தங்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களை இப்படித்தான் வளர்த்து எடுக்குது பாஜக. கலிதாவின் அரசியல் பயணம் அந்த பகுதி மக்களுக்கு மட்டும் இல்ல, நாட்டின் அனைத்து பகுதி மக்களுக்கும் சிறந்த உதாரணம். ஜப்கா ஜாத் ஜப்கா வெகாஸ் என்பதை பாஜகவின் கொள்கை. சமூகத்தில் எல்லா நிலையிலும் உள்ள மக்களையும் எல்லா சமூகத்தினரையும் உடன் அழைத்து செல்ல வேண்டும் என்று பாஜகவின் நாடு தழுவிய கொள்கைக்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணம். கலிதா மாஜியின் அரசியல் வளர்ச்சியை பார்த்தோம். மேற்கு வங்காளத்தில் இதே போல இன்னும் 2 பெண்கள் அரசியல் பயணத்தை பற்றி பார்க்கலாமா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது 55 வயதான ரத்னா தேவநாத் என்னும் பெண்மணி. பட்டியலினத்தை சேர்ந்த ரத்னா கல்வி படிப்பு பெறல. கணவனை இழந்தவங்க சிறு வியாபாரம் செஞ்சுதான் தன்னுடைய ஒரே மகனை படிக்க வச்சு மருத்துவராக்கியிருக்காங்க. 31 வயதாகிய மகள் 2024ஆம் ஆண்டு கல்கத்தாவில் இருக்க ஆர்கே கர் அரசு மருத்துவமனையில பணியில் இருந்த போது சக ஊழியர் ஒருவரால பாலியல் தொல்லைக்கு ஆளானாங்க. மேலும் மிகவும் கொடூரமான முறையில வன்புணர்வு செய்யப்பட்டு இறுதியில வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு கொடூரமான முறையில கொல்லப்பட்டாங்க. இந்த சம்பவம் நம் நாட்டின் ஆன்மாவை உலுக்கி விட்டிருந்துச்சு. 2012 தலைநகர் புதுடெல்லி அருகில் இருக்க நிர்பயா என்ற பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையை ஒத்த கொடூரம் தான் இது. தன்னோட ஒரே மகளை காமவெறிக்கு இழந்த ரத்னா பெண் புலியானாங்க. தம் மகளுக்கு இழைக்கப்பட்ட கொடூரத்தை மாநிலத்தின் மிகப்பெரிய சமூக பிரச்சனையா மாற்றினாங்க ரத்னா. இதன் காரணமா மம்தா பானர்ஜி அரசுக்கு மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டுச்சு. அரசுக்கு ஏற்பட்டிருக்க களங்கத்தை துடைக்க குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிற பணியில இறங்கி இருந்தது அரசு. ரத்னா மீதும் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் மீதும் பல்வேறு அவதூறுகளை பரப்புச்சு மம்தா பானர்ஜியின் கட்சி. ஆனா ரத்னா பின்வாங்கல. விடாப்பிடியா போராடினாங்க. முடிவில் வெற்றியும் பெற்றாங்க. நீதித்துறை தலையிட்டதால வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. குற்றவாளிகள் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. இது போன்ற கொடூரங்கள் சமூகத்துல யாருக்குமே நிகழக்கூடாது. எந்த தாய்க்கும் இது போன்ற அநீதி ஏற்படக்கூடாது. தன்னோட ஒரே மகளை பறிகொடுத்து நிற்கிற ரத்னாவுக்கு நீதி வழங்கப்படணும். எனவே இந்த முறை பானகேட்டி தொகுதியில ரத்னாவை களமிறக்குனாங்க மேற்கு வங்க பாஜக. அரசியல்ல சற்று முன் அனுபவம் இல்லாதிருந்த ரத்னாவுக்கு இவ்வளவு ஆற்றல் எங்கிருந்து வந்ததோ தெரியல. களத்துல அரசு வேலை செஞ்சாங்க ரத்னா. பாஜகவின் ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் ரத்னாவுக்கு உறுதுணையா இருந்தாங்க. தனக்கு எதிராக போட்டியிட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை 28,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாங்க ரத்னா.
தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய துயரத்தை சந்திச்சிருந்த ரத்னாவுக்கு இது ஒரு சிறிய ஆறுதல். அடுத்ததா 31 வயதையான இன்னொரு சாதனை பெண்மணியின் கதையை பார்க்கலாம். அவங்க பெயர் ரேகா பாத்ரா. கடந்த பல வருடங்களா மேற்கு வங்கத்துல சந்தோஷ் காளி என்னும் இடத்துல இஸ்லாமியர்கள் இந்து பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்தவர்கள் 1990களில் காஷ்மீர்ல நடந்தது போல ஆண்கள் வெட்டுவது, கொலை செய்வது, பெண்கள் அபகரித்து செல்வது, குடும்பங்கள் தினம் தினம் இந்த மாதிரியான கொடுமைகள் நடந்துட்டு வந்துச்சு. அங்க இருக்க இஸ்லாமியர்களின் காமவரைக்கு இந்து பெண்கள் இரையானாங்க. அவங்களுக்கு தலைவனான ஷாஜகான் என்பவர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏவாகவும் இருந்தார். இந்து பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறதுல ஷாஜகானுக்கும் அவருடைய அடியாட்களுக்கும் பெரும் பங்கு இருந்துச்சு. இவர்களுடைய காமவெறிக்கு ரேகா பாத்ரா மீண்டும் மீண்டும் இரையானாங்க. ரேகாவின் கணவனின் கண்களுக்கு எதிரிலேயே வன்புணர்வு நடந்துச்சு. இந்துக்களை, குறிப்பாக இந்து பெண்களை காப்பாற்ற யாருமே முன்வரல. புகார்கள் மீது காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. குற்றவாளிகள் அனைவரும் மம்தா பானர்ஜியின் கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதால காவல்துறை அவர்கள் மீது கை வைக்க தயங்கினாங்க. அதிகார வெறியில இருந்த ஷாஜகானை தட்டி கேட்க ஆள் இல்ல. ஒரு கட்டத்துல ரேகாவால இந்த கொடுமையை தாங்கிக்க முடியல. இனி யாரை நம்பியும் பயனில்லை என்று நினைத்த ரேகா வெகுண்டு எழுந்திருக்காங்க. தாம் பகுதி மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஷாஜகானுக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. போராட்டம் வெடிச்சது, வன்முறை வெடிச்சது, பல உயிர்கள் உயிரிழந்தாங்க. இந்துக்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டுச்சு. மீண்டும் இந்து பெண்களுக்கு பாலியல் தொல்லை. சந்தேஷ் காளி விஷயம் நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்துச்சு. அனைத்து ஊடகங்களிலும் விவாதிக்கப்பட்டுச்சு. இதை தேசிய அளவுக்கு கொண்டு செல்ல போராடினவங்க ரேகா தான். அப்படியும் கூட மம்தா பானர்ஜி அரசு செயல்ல இறங்கல. இறுதியா நீதித்துறை தலையீடு காரணமா ஷாஜகான் கைது செய்யப்பட்டாரு. தனக்கு நேர்ந்த அவமானத்தால ரேகா மனம் துவளல. தனக்கு நேர்ந்த அநீதிக்கு நியாயம் கேட்கும் அதே சமயம் பெண்களின் உரிமைகளுக்கும் தன்னை பாதுகாக்கவும் போராட்டம் ஆரம்பிச்சாங்க ரேகா. அவருடைய இந்த போராட்டத்தில் அவருக்கு துணை போனது வேறு யாரும் இல்ல, பாஜக தான். சந்தேஷ் காளி அமைஞ்சிருக்கிற பசீர்ஹாட் தொகுதியில ரேகாவை களமிறக்குனாங்க பாரதிய ஜனதா. முன்பின் அரசியல் அனுபவம் இல்லாத ரேகா தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிக சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. அசுர வேகத்துல களப்பணி ஆற்றினாங்க. தனக்கு போட்டியா களத்துல இறங்கிய வேட்பாளரை 28,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சு வெற்றி பெற்றாங்க. சமூகத்துல ஒரு மதத்தினரால அநீதி இழைக்கப்பட்ட ரேகா என்ற சட்டசபை உறுப்பினர். இது மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? பெண்ணுரிமை என்று வாய்களிய பேசினா மட்டும் போதாது. பெண்களின் கரங்களை பலப்படுத்தணும். பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கணும். பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யணும். பெண்களின் வாழ்வாதாரத்தை வளம் பெற செய்யணும். அதுதான் சமுதாய மகளிருக்கு செய்யும் நன்றி கடன். அதுதான் சமூக நீதி. அரைக்குறை ஆடைகள் உடுத்திக்கொள்ள அனுமதி கொடுப்பதும், இரவு 10 மணிக்கு பார், சினிமா, தியேட்டர்னு ஒன்று கூடிய இடங்கள்ல தனியா செல்ல பெண்களை அனுமதிப்பதும், பெண்கள் தடை செய்யப்பட்டுள்ள கோவில்கள்ல பெண்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று போராடுவதும் பெண்ணுரிமையாகாது. நீண்ட காலமா தாமதப்படுத்தப்பட்ட மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றினது பாஜக அரசு. சமுதாயத்துல அடையாளம் இல்லாத நபர்களுக்கு அடையாளம் கொடுத்து அவர்களை வாழ்வுல உயர செய்து பாஜக. இதெல்லாம் பாஜகவில் மட்டுமே சாத்தியம். வேறு எந்த கட்சிகளிலும் இதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பெண்ணுரிமை பற்றி வெற்று பேச்சு பேசுவது நிறுத்தி பாஜக போல செயல்ல இறங்கணும். அதுதான் நம் நாட்டு மக்கள் தொகையில் 50% உள்ள மகளிருக்கு நம்ம செய்யற நன்றி கடன்.